ஹே ஆல் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கு செட் ஆகிற மாதிரி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சோம்பு, மிளகு, சீரகம், வெந்தயம்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா 4 பல் பூண்டு தட்டி வச்சு சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி கொஞ்சம் இடித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெடிமேடாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட நீங்கள் வீட்டிலே நல்லா இடித்து போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், மிளகாய் தூள் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா தனியாத்தூள், கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா எல்லா உருளைக்கிழங்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விடுங்க. இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்தளவுக்கு திக்னஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா உருளைக்கிழங்கு குருமா ரெடி. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்கல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.